இன்றைக்கி சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் இப்போது பாதி பிடிச்சிருக்கு. சந்திர கிரகணம் பாதி பிடிச்சிருக்கு. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, இந்த அண்டக்குடையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உலக்கை நிற்க வச்சோம்னா கிரகணம் பிடிச்சதுன்னா அது அப்படியே நிற்கும். உலக்க சாதாரணமாக நிற்காது. அது இந்த கிரகணம் பிடிக்கும்போது நிற்க வச்சோம்னா கையை ஒரு ஈர்ப்பு சக்தியாட்டம் இழுக்கும். கையை அப்படி பிடிச்சி நிற்க வைக்கும்போது ஒரு ஈர்ப்பு சக்தி இழுக்கும். அது கொஞ்ச நேரம் பிடிச்சிருந்தோம்னா அப்படியே டைட்டாக நின்றுடும். எப்போ கிரகணம் பிடிக்குதோ அப்போ தான் இது செய்ய முடியும். இந்த இது எங்கள் பாட்டி சொன்னது, செல்லம்மா பாட்டி சொன்னது. இதை இப்போ கிரகணம் பிடிக்கிறதால இந்த உலக்கை அப்படியே நிற்குது, தண்ணியில் நிற்குது. அது மத்தியஸ்தம் 11:30 மணிக்கு ஃபுல் டைட்டில் இருக்கும். அப்போ ஒன்றும் ஆகாது. அப்புறம் இந்த கிரகணம் முடிஞ்ச உடனே அந்த உலக்கை தன்னால் கீழே விழுந்துடும். அது வரைக்கும் நம்ம எடுக்க முடியாது. நிற்க வைக்கும்போது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணோம். ஒரு 5 நிமிஷமாக ட்ரை பண்ண நிற்கலை. கையில் ஒரு ஈர்ப்பு சக்தி இழுத்து இந்த உலக்கை நிற்குது. இது நம்ம கண்கூடாக பார்க்கலாம் இப்பொழுது. அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கிரகணத்தும் போது இந்த உலக்கையை நிற்க வச்சோம்னா அப்படியே நிற்கும். இந்த கிரகணம் இப்போ எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்கள். பாதி பிடிச்சிருக்கு. மணின்னா அப்போ அந்த கிரகணம் பாதி பிடிச்சிருக்கு. இதே மாதிரி இந்த உலக்கை அப்படியே நிற்குது பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே டைட்டாக நின்றுடும். ஒன்றும் அசைக்கவே முடியாது. அது மத்தியஸ்த நேரத்தில் நீங்கள் அந்த உலக்கையை தூக்குனீங்கன்னா கீழே இருக்கிற அன்னை கூட சேர்ந்து வந்துடும். அந்த அளவுக்கு டைட்டாக பிடிக்கும். இது ஒரு சாஸ்திர சம்பிரதாயம்ன்ட்டு அந்த காலத்துலேருந்து இதை செஞ்சிட்டு இருக்காங்க. அதை நான் செஞ்சு பார்த்த உடனே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆரம்பித்த உடனே வச்சோம்னா வரல. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து தன்னால் அதுவே கையில் ஈர்ப்பு சக்தி இந்த உலக்கை நிற்குது. நன்றியுடன் உங்கள் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.